எல்லா ஸ்கூல்ஸுமே எக்ஸாம்ஸ் முடிய ஆரம்பிச்சிருச்சு. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்காத காலகட்டமாக இருக்குது. அதாவது ஒரு குரங்கு, ஒரு சிங்கம், ஒரு மீன், ஒரு பூனைக்குட்டி, இது 4க்கு ரேஸ் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு கிளாஸில் இருக்கிற 30-40 பேரில் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். பேரண்ட்ஸோட பிரச்சனை என்னென்னா, நம்ம தகுதிக்கு மீறி நம்ம சம்பளம், அதாவது நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ சம்பளம், அதுக்கு மீறி நல்ல ஸ்கூலில் சேர்க்க வச்சு கடனோட வாங்கி படிக்க வச்சு அவங்க நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதில் தான் அவங்க படிக்க முடியலன்னொடனே நம்மளால் அதை சகிச்சுக்கிற முடியல, ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த உணவு ரீதியான பிணைப்பு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க பார்க்குறாங்க இந்த வயசில் நம்ம இவ்வளோ தான் நம்மளால் ஏற்றிக்கிற முடியும், இது தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுக்காக நான் குழந்தைங்களை படிக்க சொல்லவே கூடாதா, இப்படிலாம் அட்வைஸ் பண்ணி தான் குழந்தைங்களை கெடுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல புரியுது. ஆனால் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு மேனேஜர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, மேனேஜரோட குழந்தை மேக்ஸில் சரியாக படிக்கல, எப்படி சொல்லுவீங்க? மாமாவும் அப்படி தான்ப்பா, சின்ன பிள்ளைல மேக்ஸில் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீ கவலைப்படாத, நல்லா வந்துடலாம், புரிஞ்சு படிச்சா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம அப்ரோச்சை ஏமாற்றிக்கிற கூடாது தான் கேட்க.